டேய், யாரா அந்த பொண்ணு? செம்மையாக இருக்கிறான். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. பார்த்துனே இருக்கலாம் போல அவள. ஆ ஏய், வாய் வச்சு சும்மாறா. வந்த இடத்துல வந்த வேலையை மட்டும் பாரு. அந்த ஆள் ஒரு மாதிரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கூடவே இருந்துட்டு ஏன் உப்பு தின்னுட்டு என் முன்னாடியே என் காப்பனை பத்தி பேசுவேன்? அவ்வளவு தைரியம் உனக்கு? மன்னிச்சிருந்தா பண்ணிட்டு இனிமே இவன் இந்த ஏரியால பார்த்தேன், இவன் உயிர் மண்ணில் இருக்காது, மண்ணுக்குள்ளதான் இருக்கும். தூக்கிட்டு போன அவனை. அப்பவே சொன்னேன் அந்த ஆள் ஒரு மாதிரின்னு. கேட்டியா? ஐயோ, மணி 9 ஆச்சு. சரி, பார்த்துக்கலாம். என்னடா கடையை போட்டாங்க? வாங்க, என்ன வேணும்? ஒரே ஒரு ஸ்பெஷல் தோசை. ஒரு ஸ்பெஷல் தோசை போதுமா? போதும். ஒரே ஒரு நிமிஷம். பா, இங்க வாப்பா. ஏங்க, காசு எதுவும் வேணாங்க. நீங்க இப்ப காசு வாங்கலன்னா இதோட உங்க கடைக்கு வர மாட்டேன். ஐயா, இப்படிலாம் இல்லைங்க. நீங்க பணம் கொடுங்க, இங்க நீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க. ஏங்க, ஒரு நிமிஷம். ஸ்பெஷல் தோசை உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். வீட்டுக்கு போய் பொறுமையாக பிரித்து சாப்பிடுங்க. ஐயோ, இது எனக்கு இல்லை, எங்க அம்மாக்கு. என்னது, அம்மாக்கா? ஐயோ, உலகத்திலேயே மாமியாருக்கு ஆட்டின் தோசை போட்டு கொடுத்த முதல் மர்மம் நீதான்டா. அப்போ கால் நமக்கு என்கவுண்டர் தான். வரலான்னு பாயிண்ட் காலியாக தானே இருக்கு. டேய் கண்ணா, நீ போய் வண்டிடுறா. சரிண்ணா. டேய், நான் முட்டை போய் லைட் ஆஃப் பண்ண சொல்றா. ஏய் மொட்டை, லைட் ஆஃப் பண்ணா. அண்ணே, அவன் புதுசுண்ணே. சொல்லி கூட்டு வர மாட்டியா? டேய், நீ ஸ்பாட்டு போயிரு. சரிண்ணா. மணி, வண்டிடுறா. வண்டி நிறுத்து. இரு. சீக்கிரம் வாங்கடா. உயிர் இருக்கடா, தூங்குடா. சீக்கிரம். நல்ல நேரம். அந்த நேரத்தை நாங்கள் அந்த பக்கமாக வந்தோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? ஒன்றும் கவலைப்படாதுண்ணா. ஆமா, என்னங்கய்யா? ஒன்றும் பயப்படாதுமா. டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ அழாத, தைரியமா இருமா. இந்தம்மா, இல்லையா, இத வச்சுக்கம்மா. வச்சுக்கன்னு சொல்றல, செலவுக்கு வச்சுக்க. போயிட்டு வரேன். என்னங்க, கேன் வந்துச்சுப்பா. போட்டாச்சுப்பா. நம்ம ஈரல் நமக்கு தெரியாமல் யார் போட்டிருப்பா? எவனு பார்க்குறேன். டேய், என்னடா பாக்குற? ஏன்டா மச்சான் இப்படி பண்ற? யாரா உனக்கு மச்சான்? நீ என்ன உன் தங்கச்சான கொடுத்துருக்கியா? இனிமே மச்சாங்கிற வார்த்தை கேடம்ல. டேய் கோளாறு, கூடவே இந்த உன் கோளாறு பத்தி எங்கிட்டே காட்டிட்டல. இனிமே இந்த ராகுல் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. இந்த ராகுலால தான் உனக்கு ராகு காலமே ஆரம்பிக்க போகுது. இதை போய் உன் கூடவே இருப்பானுங்களே அவங்கள்ட்ட போய் சொல்லு. படா. என்னாச்சு உனக்கு?
அப்பாடா இன்னைக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம். ஓ இங்கே வந்துட்டோனுங்க. தெரு இப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கோம். என்ன மச்சி இந்த தெரு மட்டும் இவ்வளோ வெளிச்சமா இருக்கு? என் ஆளோட காஸ்டியூம் எப்படி மச்சான்? தேவதைங்க இருக்க இடத்துல தான் இப்படி பிரகாசமாகவும் பிரைட்டாகவும் இருக்குமா. பாடுறா தேவதையா? யாரை சொல்ற? இதோ போதே என் தேவதை. என்னைக்கு தான் என் வீட்டில் விளக்கு தெரிய போதும் அந்த நீ எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு? அப்படியே கடைசி வரைக்கும் வீடு வரைக்கும் போக வேண்டியதுதான். டேய் வீட்டுக்குள்ள போறாடா மச்சான் என் மாமியார் வர்றா. நீ என்ன மாமியார் பார்க்க போற? டேய் வாடா. என் தேவதை போகுது மச்சான். பார்க்குறாடா? டேய் முறைகிறாடா வாடா. ஹாய். என்ன பாலல்ல யாருமே காணோம்? ஏன் அவசியமாக தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சும்மா தாங்க கேட்டேன். சரி வேற என்ன? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு மேட்ரு. என்னது மேட்ரா? ஐயோ மேட்ருலாம் இல்லைங்க, ஒரு விஷயம். அது எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்த தண்ணி இருக்குல்ல, அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு ஒரு கதல வர சூர்யா ஜோதிகா மாதிரி அப்படியே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது தம்பி. என்னது தம்பியா? ஆமா, அண்ணன்னு சொல்லி கழட்டி விடுறதெல்லாம் அந்த காலம். ஓ அப்படியா? தம்பின்னு சொல்லி ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்குறதா இந்த காலம். என்ன ரோஸ் மில்க் சாப்பிடலாமா? ஓ பெருக்க போறியா? பெருக்கு பெருக்கு, நான் கீழே வெயிட் பண்றேன். வா ரோஸ் மில்க் சாப்பிடலாம், சரியா? பாய் பாய். ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? ஒருத்தன் பாரு உன் பங்காளி அண்ணே வந்தவனே வென்ட்ரி பீஸ் கட்டிங்க்கு ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கு. என்னடா மொக்கா வண்டி டியூ கட்டிட்டியா? தேங்க்ஸ்ண்ணா. துப்புங்க பாஸ் துப்புங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, போங்க. ஏன்டா சைடு சாப்பிடலாம் கூட இந்த ஒயின் ஷாப்பை கேவலப்படுத்துறீங்க? என்னடா சொல்ல போறீங்க? பாஸ் டேய் ஏன்டா கழுத்து இருக்கிறீங்க? அது என்ன 10 ரூபா தானே? இல்ல பாஸ். அப்புறம் என்னடா கொஞ்சோண்டு சரக்கு ஊத்துங்க பாஸ். இன்னும் ஆர்டரே கொடுக்கல, அதுக்குள்ள அட்வான்ஸ் பண்ணிங்க. அதேதான் பாஸ். டேய் இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பாஸ். அட்வான்ஸ் பிச்சை, புரியுதா? டேய் கோ. சொல்லுங்க தல. கிளம்புங்க இந்த வேற டேபிள் பாத்துக்கிறேன். பாடுறா நண்டை இதெல்லாம் எங்கன்றா வரானுங்க? என்னடா வாழ்க்கை இது? ஏன்டா இவ்வளோ செழிப்பா பேசுற? பின்ன என்னடா, நேற்று வரைக்கும் 5 பேரும் ஒன்றா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 4 பேர் தான்டா இருக்கும். சே இவன் கையில் இல்லையா? ஐயோ கை வேற நடங்க. என்னடா கட்டிங்க்கு 5 ரூபா கம்மியாக இருக்குண்ணே. 5 ரூபாயா? ஆமாண்ணே. ஏய் வர்றான்டா, இவனை வச்சு உங்களை அசிங்கப்படுத்துறேன். ஏய் குவார்டரே வாங்கி தரேன் வாடா. அண்ணே எனக்கு அப்படியே வாடா ஃபுல்லே வாங்கி தரேன் வாங்கடா. டேய் மொக்க ரொம்ப ஃபீல் பண்ணியே, அங்கே பாரு உடஞ்ச வரல அங்கே ஒட்டின்னு வருது. அடிங். இவனடா இவங்க கூடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். மச்சான் ஒரு வெல்போர்டு ஒன்று மாட்டிருக்கேன், ஃபுல்லாக குடிச்சிட்டு செம்மையாக மட்டையா வரும். செஞ்சிருவோம். ஏய் அவனை பற்றி தான் தெரியல, அப்புறம் என்ன விடு. ஏய் எனக்கு 105ண்ணே. ஹலோ சொல்லுங்கண்ணே. காலைல தானே? கண்டிப்பாக போட்டுடலாண்ணே. கண்டிப்பாக போட்டுடலாம். சரி சரி, அவனை பற்றி பேசி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆளாளுக்கு என்ன சரக்கு வேணுமோ முதல் ஆர்டர் பண்ணு. நண்டே நான் வாடா இங்க. சைடு சரம் மூடிட்டு இரு. ஏய் நண்டே வாடா டேய். வணக்கண்ணா. என்ன பண்ற? ஒரு பீரு சும்மா சில்லுன்னு ஒரு ஆஃப் 4 கிளாஸ் அதுல ஒரு எம்டி கிளாஸ் வேஸ்ட், ஒரு எம்டி கிளாஸ் 4 வாட்டர். ஓகேவா? ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா. லவ் மேட்டர்லாம் எப்படி போகுது? நீயுமாடா ஏற்கனவே எங்கள் அப்பன் தொலை தாங்கல. போடா டே போடா. நண்டே அண்ணா இங்கே வாடா. சொல்லலாம். நாங்கள் என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்? ஆர்டர் எடுத்துக்க. 2 பீரு 2 ஆஃப் 8 வாட்டர் பாக்கெட்டு 8 கப்பு. என்னடா வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கொண்டு வா போ. சார் அண்ணே நம்ம 4 பேர் தானே இருக்கோம், எதுக்கு டபுளாக சொல்கிறீங்க? டேய் அவனுக்கு என்ன வாங்கினாலும் சரி அதையே நம்ம டபுளாக வாங்கணும், சரியா? சரிண்ணே வச்சு செம்ம வேட்டை. சீக்கிரம். டேய் நண்டே நான்
ஒரு வெஜ்ஜி சாலட்டு ஒரு செட்டிநாடு சிக்கன் சூடா சரக்கு நீ ஏன் எனக்கு கேக்குற? மட்டும் சரிண்ணா ஏய் நண்டு ஆ எனக்கு 2 ஃப்ரூட் சாலட் ஓகேண்ணா 2 செட்டிநாடு சிக்கன் சீக்கிரம் கொண்டு வா சரிண்ணா டேய் நண்டு அண்ணா 2 சிகரெட் எடுத்துட்டு வாடா. ஏய் நண்டு அண்ணா 8 சிகரெட்டு அதாண்ணா சீக்கிரம் கொண்டு வா ஆர்டர் பண்ணுறா ஏய் மச்சி போடா. ரொம்ப ஓவரா போறான்டா அவன். அவனை பற்றி பேசாதடா போட இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுறியோ போ டேய் நண்டு ஒரு பாய்சன். ஏ நண்டு 2 பாய்சன் சரிதானே தலை சாரி தலை அண்ணனே டென்ஷன்ல இருக்காரு பாத்துறா அதுதான் கொஞ்சமா குடிக்கணும் பாத்து நேரா போ கொடுக்கலாம் சொல்லாமா போடா அண்ணா எழுப்புனா அடிப்பானோ தம்பி 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 இப்போதான் அவன் ஃப்ரெண்ட் வந்து போட்டு போகிறான். இப்போ நீ வந்திருக்கா? என்னது கோளாறு வந்தானா? நான் தானே ஆர்டர் எடுத்தேன். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி அழுத்து போச்சு. அதான் ஆர்டரை மாற்றி விட்டோம். டேய் எங்கடா இருக்கீங்க? இவன் தான்டா. வாடா அட்டை. ஏண்டா நாய என்ன குடிக்க வச்சு மட்டையாக்கிட்டு என் ஆர்டர்லாம் நீ பிடிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் யாருன்னு காட்டுறேன். காட்டு காட்டிதான் பாரு. நீ எதை காட்டலாம் பயப்பட மாட்டேன்டி. ஏய் என்னடா சீரியஸா பேசினு வந்தா சிரிப்பு காமிக்கிற? என்ன மாப்பிள்ள வேலை முடிஞ்சா? நான் மூஞ்சி இஞ்சிலாம் ஒரே சிவப்பா இருக்கு. நான் வாழ் லவ் ஓகே சொல்லிட்டாளா? ஒரே கிஸ்ஸு மழை தான் போலையே. என்னமோ எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். டேய் அடிச்சானுங்கடா. அடிச்சுட்டானுங்களா? டேய் என்னடா சொல்ற? யாரா? அட்டடா. அவன் அடிச்சுதான் கூட பரவாயில்ல. இல்லையா போச்சு. கூட அந்த அல்ல கையில அடிச்சானுங்க மச்சி. உண்மையா சொல்ற? ஆமாண்டா. இப்போ அவனுக்கு எங்கடா இருக்கானுங்க? காட்டுல தான்டா. வாடா. ஏய் சும்மாறா. ஏய் யாரா அடிச்ச உன்னை? இவனு தான்டா. அதுவும் அந்த சம்சாமுக்கு சும்மா என் வாயில பொக்கு பொக்குன்னு குத்துறான்டா. ஏய் நான் தான் ஆச்சேன். இப்போ என்ன பண்ண போற? கிளம்பு கிளம்பு. ஏய் எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நடுவில் நீங்க யாரா? டேய் இவன் என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்றான். அதனால நான் தான் அவனை அடிக்க சொன்னேன். இப்போ என்னடா? டேய் என்னடா ஆளுங்களை சேர்த்துட்டு கெத்து காமிக்கிறியா? வேணாட்ட நீ ரொம்பவே தப்பு பண்ற. ஏய் என்ன ஏய் கிளம்பு. அதான் சொல்றாங்களே கிளம்பு கிளம்பு.
ஏய் இத்தனை வருஷம் பழன பழத்துக்காக அவனை சும்மா விட்டு போறேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இனிமேல் இந்த மாதிரி விட்டு போன்னு நினைக்காத. ஏய் விடா. ஏன்டா போடா. என்ன பாட்டியே ரொம்ப அமைதியாக இருக்க? உடம்பு எதுவும் சரியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இல்லை, காலையில் டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். சரி. அனுஷ்கா இல்லை, அலிஷிகா முகத்தில் போட கிரீம் காட்டினால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தான்ப்பா யோசனை பண்ணுறேன். ஏன் இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்தலாம் பத்தாதா? டெய்லி ஏதாச்சும் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும் நோய் நோயின்னு இருக்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வாயேன். என்னடா? சும்மா இங்கே வா வாங்குறல. டேய் சொல்லுடா. இல்லை ஓவரா மேக்கப் இருந்துச்சுக்கா மூஞ்சி சுருங்கிடுமா. பாரு உன் மூஞ்சி கூட சுருங்கிடு. போடா பாட்டி, ஆனால் மூஞ்சி சுருங்க தான் செய்யும். நீ வாங்கி தராத்தையும் பரவாயில்ல, நீ தேவையெல்லாம் முகப்படாத. போறாங்க, நம்ம தூங்க போகிறேன். என்ன பாட்டி கோச்சிக்கிட்டியா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க. பாடுறா இங்கே பாரா. வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மளை மாற்றும். ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சமாவது மாற்றிக்கணும். இந்த வயசுலேயும் இன்னமும் மேக்கப் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற பற்றியா? எனக்கு முடியல பாட்டி. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே பார்த்துட்டு தான் நானும் செஞ்சேன். சரியா பாட்டியே? பாட்டியே பாட்டியே கிளவிய பாட்டியா? பாட்டியே பாட்டியே பாட்டி இங்க பாரு என்ன பாரா. பாட்டி பாட்டியே பாட்டி. அம்மா போயிட்டியேம்மா. இப்படி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. ஏண்டா மொக்க, நீ போடுற மொக்க எங்கனாலே தாங்க முடியாது. இல்லை கிளவிட்ட லாஸ்ட் நைட் எதுவும் கிளப்பி விட்டு எதுவும் ஸ்டாண்டிங் கம்பெனி பண்ணியா? ஸ்டாண்டிங் கம்பெனி ஒரே தான் போயிடுச்சு போலியோ. திருடா அவனை பற்றி தெரியல. சரி சரி விடு. டேய் சொந்தக்காரங்களாம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுடா. சரி நீங்கள் ஏறா, நாங்கள் மற்ற வேலையை போய் சரி மச்சான், நாங்கள் மயானத்துக்கு போகிறோம். ஒரு ஹெல்ப்டா. பாட்டி வாழும்போது கடைசி வரைக்கும் மேக்கப்படியே வாழ்ந்துருச்சுடா. இப்போ இறந்த பிறகு மேக்கப் இல்லாமல் அடக்கம் பண்ணா அது ஆத்மா சாந்தி அடையாதுடா. சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்ற? இல்லைடா, மேக்கப்போட அடக்கம் பண்ணால் அது ஆத்மா சாந்தி அடையும்டா. நம்மளையே காரணம் பண்ணுறாங்களே. சொல்கிறா. இப்போ என்ன பாட்டியை மேக்கப்போட அடக்கம் பண்ணு, அவ்வளோதானே? உனக்காக இல்லை கிளவிக்காக பண்ணுறேன் மச்சான். வா